வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் வெவ்வேறு குணங்கள் அமைந்த மனிதர்கள் செய்கின்ற கர்மங்களில் எப்படி என்று பார்த்து கொண்டிருந்தோம். அதில் முற்றிலும் சாத்வீக குணம் உள்ளவர்கள் பகவானை உபாசித்து கர்மங்களை செய்து அதில் பயன் இல்லாமல் அதனுடைய பயனை விரும்பாமல் பகவான் அடைபவர்கள் என்ற ஒரு பிரிவை பார்த்தோம். சாத்வீகமும் ராஜச குணமும் உடையவர்கள் கர்மங்களை செய்து கொண்டு அதில் முழுக்க முழுக்க அந்த கர்மத்தினால் விளையக்கூடிய பயனில் நாட்டம் கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய சுகம் தவிர வேறு சுகமே இல்லை என்று நினைப்பவர்கள் ஒரு பிரிவு மனிதர்கள் என்றும், தமோச குணம் உடையவர்கள் பயனில் பற்றுள்ளவர்கள், குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபட்டவர்கள், அவற்றில் மோகமடைந்திருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கும் பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட சுகத்தை பற்றிய அறிவு கிடையாது. உலகியல் சுகங்களே எல்லாவற்றிலும் சிறந்தவை என்று நினைக்கிறார்கள். ஆகவே குணங்களின் விளைவுகளான போகங்களிலும் குணங்களின் கர்ம பிரிவு ரெண்டும் பார்த்தோம். ஸோ குணங்களின் விளைவு போகம், அவற்றை அடைவிக்கின்ற உபாயங்களான கர்மங்களில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள். இப்போ அவங்க அதுக்குரிய கர்மங்களை மட்டும்தான் பண்ணுறாங்க. எல்லா கர்மங்களையும் அவங்க செய்வதில்லை. செயல்கள் குணத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய போகங்களை அவற்றை அடைவிக்கின்ற உபாயங்களான கர்மங்களில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அந்த குணங்களின் பந்தத்திலிருந்து விடுபட விரும்புவதில்லை, முயல்வதும் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு இது உண்டு. அவங்க குணத்திற்கு அடிப்படை அந்த குணத்தின் மூலம் விளையக்கூடிய போகங்களுக்காக அவற்றை எதை செய்தால் அந்த போகங்கள் கிடைக்குமோ அதற்கான கர்மத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பிரிவினர். இப்போ இது ஒரு பிரிவு. இதில் ரொம்ப உத்தமமான பிரிவு சாத்வீக குணம் பெற்று பகவானை அடைவதற்காக பயனில்லாமல், அதாவது கர்மத்தின் பயனில் பற்றில்லாமல் இருப்பவர்களை சிறந்தவர்கள் என்று நாம் குறிப்பிடும். அப்போ அடுத்த 2 பிரிவு இருக்குது. சாத்வீகம் கலந்த ராஜச குணமும் முழுக்க முழுக்க தாமச குணமும் உள்ளவர்கள். இவங்களை எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு மேலே சொன்ன வகையினரான கர்ம பயனில் பற்றுள்ளவர்கள் உண்மையான தத்துவத்தை அறியாத போதிலும், அவங்க கர்ம பயனில் பற்று இருக்குது, அவங்களுக்கு உண்மையான தத்துவம் தான் புரியலை. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளிலும் அவற்றின் பயன்களிலும் சிரத்தையும் நம்பிக்கையும் பூண்டு இருப்பதால் ஓரளவு அவர்கள் அறிவுடையவர்கள் அப்படிங்கிறாங்க. எது? இந்த சாத்வீகம் கலந்த ராஜச குணமுடையவர்களை. ஆகவே அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் கருதி மனம் போனபடி நடக்கும் தாமச குணம் உடையவர்களை காட்டிலும் இவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அதுக்கு 3வது சொன்னாலே தாமச குணம். அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் கருதி மனம் போனபடி நடக்கும் தாமச குணம் உடையவர்களை காட்டிலும் இவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். முற்றிலும் புத்தியற்றவர்கள் அல்ல, குறைமதி உடையவர்கள். அவங்க குறைமதி உடையவர்கள். இந்த 2வது கேட்டகரி குறைமதி, அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் அவர்களுடைய கர்மங்களின் பயன் பரமாத்மாவை அடைவது என்றில்லாமல் அழியக்கூடிய போகங்களை அடைவது என்றாகிறது. இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பரமாத்மாவை அடைய வேண்டும், அவரை பற்றிய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரிவினர், போகங்களை அனுபவிக்க வேண்டும், இந்த லோகத்தில் மட்டும் இல்லை சொர்க்கத்துக்கு போனாலும் அந்தக்குரிய போகங்களை அடைய வேண்டும் அப்படின்னு இருக்கிற ஒரு பிரிவினர். இது ரெண்டுமே இல்லாமல் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர், அது தாமச குணத்தில் இருக்கிறவங்க. அப்போ முன் சொன்ன விதம் குணப்பிரிவு கர்மப்பிரிவு இவற்றின் தத்துவங்களை முழுமையாக உணர்ந்து, இப்போ குணப்பிரிவுனா என்ன, கர்ம பிரிவுனா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்மங்களின் பிரிவு பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். எந்த கர்மங்களில் நானே கர்த்தா என்ற அபிமானமும் பற்றுதலும் ஏற்படுவதால் மனிதனுக்கு பந்தம் உண்டாகிறதோ அந்த எல்லா செயல்களின் தொகுப்பும் தான் கர்மங்களின் பிரிவு. அந்தந்த கர்மங்களுக்கு குணத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தன் அந்த கர்மத்தை செய்ய விளைகிறான். அந்த குணத்தை கொடுப்பது பிரகிருதிங்கிறது முன் ஜென்மத்தில் செய்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கின்ற மனப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு குணம் அமையுது. நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்த்தோமே, அவன் எந்த குணத்தில் இறக்கிறானோ அதற்கு தகுந்த வர்ணத்தை அவன் அடுத்த ஜென்மத்தில் அடைகிறான். ரொம்ப சாத்வீகமாக இருக்கிறவன் அந்தனர் குலத்தை அடைகிறான். சாத்வீகம் கலந்த ராஜச குலத்தில் இருக்கிறவன் சத்திரியர் குலத்தை அடைகிறான்.
சாத்வீகம் கலந்த தாமச குலம் உடையவன் வந்து வைசீக குலத்தை அடைகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த குணத்தின் அடிப்படை வந்து இந்த மனப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய குணம் அமைகிறது. ஒருவனுடைய குணம் அமைகிறது. அந்த குணத்திற்கு ஏற்றவாறு அவன் புலன்வழி நுகர்ச்சி மூலமாக அவன் சில செயல்களில் ஈடுபடுகிறான். அந்த செயல்களின் அவன் அது விளைவிக்கக்கூடிய பயனில் அவன் பற்று கொள்கிறான். இது அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னொருத்தர் தாமச குணத்தில் இருந்துக்கிட்டு இழி செயல்களை செய்து கொண்டு மனம் போன போக்கில் நடந்து கொண்டு இருப்பது மூன்றாவது வகையை சேர்ந்தது. இது எல்லாமே வந்து அவங்கவங்க செய்யலை, அவரவர்கள் குணத்திற்கேற்றவாறு அமைகிறது. அவரவர்கள் குணத்திற்கேற்றவாறு கர்ம பந்தம் ஏற்பட்டு வருகிறது. கர்ம பிரிவுகளால் அவன் ஒரு பந்தத்திற்கு ஆளாகிறான். தொகுப்பு. பரமாத்ம ஸ்வரூபத்தை முழுமையாக உள்ளபடி அறிந்து கொண்ட ஞானியை எல்லாம் அறிந்தவர் என்று கூறுகிறார். அதாவது சாத்வீக குணத்தில் போய் பரமாத்மாவை நினைத்து கொண்டு பரமாத்ம ஸ்வரூபத்தை முழுமையாக உள்ளபடி அறிந்து கொண்ட ஞானியை எல்லாம் அறிந்தவர். ரெண்டாவது வகையினரை வந்து குறைமதி உடையவர். மூன்றாவது நிலையில் இருக்கிறவங்க இழிநிலையில் இருக்கிறவர்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ வந்து இவ்வளோ நம்ம பேசிட்டோம். கர்மாக்களை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கோம். எந்த ஒரு இப்போ கர்மாக்களை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும், அதிலிருந்து விடுபடக்கூடாது. கர்மாக்களை செய்வதனால் அதனுடைய பயனை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை அந்த பயனை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் குணத்தின் அடிப்படையில் அவர்களுடைய விளைவுகள் அமைகிறது. நம்ம வந்து பேசிக்கலாக நம்மளுடைய மனப்பதிவுகளை எடுத்துவிட்டு அந்த குணத்தின் அடிப்படையை மாற்றாமல் நாம் எந்த விதமான கட்டத்திற்கும் செல்ல முடியாது. பயிற்சி வேண்டும் எல்லாவற்றையும். அப்போ வந்து சரி, நம்ம பயனில் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நம்ம அந்த கர்மாவை செய்யாமல் விட்டுற வேண்டியதுன்னு, எதுக்கு இந்த கர்மாவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்மாவை செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ இதை பற்றி இந்த கர்மா நம்ம இப்போ வந்து நம்ம கர்ம யோகத்தை பற்றி தான் நம்ம இத்தனை வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். ஞான யோகத்தை பற்றி இல்லை, கர்ம யோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கர்ம யோகத்தோட சாரத்தை வந்து கீதையில் சொல்கிறார். மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் தனது வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலைக்கு இவற்றுக்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இதிலிருந்து விலகவே கூடாது. இப்போ உங்கள் வர்ணம்னா தெரியும், நீங்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கீங்க. ஆசிரமம் தெரியும், இயல்புனா உங்கள் குணத்தின் அடிப்படையில், சூழ்நிலைங்கிறது நீங்கள் இருக்கிற இடம். இவற்றிற்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை நிரூபிப்பதற்காக வரிசையாக கீழ்கண்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு சம்மரி மாதிரி அர்ஜுனர்கிட்ட பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இது எப்படி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன். கர்மம் செய்யாமல் நைஷ்கர்மியம் என்பதான கர்ம நிஷ்டை கிடைக்காது. கர்ம நிஷ்டை கர்ம யோகம் அப்படின்னா நீங்கள் கர்மமே செய்யாமல் நான் சும்மா தான் இருப்பேன், நான் கர்மமே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த நைஷ்கர்மியம் என்பதான கர்ம நிஷ்டை கிடைக்காது. இது மூன்றாவது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் இருக்குது. அடுத்து கர்மங்களை செய்யாமல் விடுவதால் மட்டும் ஞான நிஷ்டை பெற முடியாது. ஸோ ரெண்டுமே கிடைக்காது. நீங்கள் கர்மங்களை செய்யாமல் இருந்தால் கர்மயோகமும் உங்களுக்கு கிடையாது, சாங்கிய யோகமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஞான நிஷ்டை பெற முடியாது. ஒரு கணம் கூட மனிதன் செயல் ஆற்றாமல் இருக்கவே முடியாது. 3வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம். ஏன் ஒரு கணம் கூட மனுஷன் வந்து ஏதாவது அவன் செய்வான். அப்போ நீங்கள் வந்து அவன் ஒன்றும் படுத்திருப்பான், இல்லை உட்காந்துருப்பான், இல்லை நடப்பான், இல்லை பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய மனப்பதிவுகள் அவனை சும்மா இருக்க விடாது. அவன் உள்ளிருக்கும் அந்த மனப்பதிவுகள், முன் ஜென்மங்களில் அவன் செய்த செயல்களுக்கு ஏற்ற சில மனப்பதிவுகள் அவனுக்குள் இருக்கும் பாரு. அந்த மனப்பதிவுகள் தான் பிரகிருத்தி நம்ம சொன்னோம். அந்த பிரகிருத்தி அவனை சும்மா இருக்க விட, அவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஒரு கணம் கூட மனிதன் செயல் ஆற்றாமல் இருக்க முடியாது. வெளிப்படையாக கர்மங்களை ஆற்றாமல் விட்டுவிட்டு மனதில் அவற்றின் பயன்களான போகங்களையே நினைத்து கொண்டிருப்பது போலி நடத்தையாகும். மனதையும் புலன்களையும் வசப்படுத்தி பற்றற்று கர்மங்களை ஆற்றுபவன் சிறந்தவன். இப்போ மனதையும் புலன்களையும் வசப்படுத்தணும். அது எப்படி வசப்படுத்தணுங்கிறத நம்ம சொல்கிறோம், அப்புறமா சொல்கிறோம். பற்றற்று, இந்த பற்று வைக்காமல் கர்மங்களை ஆற்றுபவன் சிறந்தவன் என்று கூறுகிறோம். கர்மங்களை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மங்களை செய்வதே மேல். அடுத்தது, செயலாற்றாமல் இருந்தால் அன்றாட வாழ்க்கை நடைபெறாது. நீங்கள் ஏதாவது செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கை அப்படி மூவ் ஆகும், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை நின்று விடும்.
வேள்வியாக செய்யப்படும் கர்மம் பந்தப்படுத்தாது, மோட்சத்தை அளிக்கும். யாகம் வளர்க்குறது, வேள்வி வளர்க்குறது, இதெல்லாம் கர்ம பந்தப்படுத்துகிற செயல்கள் கிடையாது. உங்களை அது கர்ம பந்தப்படுத்தாது. அது மோட்சத்தை அளிக்கக்கூடிய செயல். கர்மம் செய் என்பது பிரஜாபதியின் ஆணை. தன்னலம் கருதாது அதை ஏற்பதே மேன்மையை கொடுக்கும். கடமைகளை ஆற்றாமல் அவற்றின் பயன்களை அனுபவிப்பவன் திருடன். இங்கே வேலை செய்யணும், கடமைகளை ஆற்றணும், ஆனால் அதோடைய பலனை மட்டும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டுத்தனம். கடமைகளை ஆற்றி வேள்வியில் மிகுந்ததை உடல் பேணுவதற்காக உண்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அது கடமைகளை ஆற்றி நீங்கள் வேள்வி போன்ற வகைத்தி அதனால மிகுந்து இருக்கு பாருங்கள் அந்த செல்வத்தை. இன்னும் நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் பேணித்தான் ஆகணும், அதுக்கு நீங்கள் உண்ண வேண்டும். அப்படி இருப்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். வேள்விகளை புரியாமல் உடலை பேணுவதற்காக மட்டும் அன்னம் சமைப்பவன் பாவி. கடமைகளை ஆற்றாமல் விட்டுவிட்டு படைப்பு சக்கரத்திற்கு தடை போடுபவனுடைய வாழ்க்கை வீண் பாவமயமானது. நீங்கள் கடமையை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வாழ்க்கை சக்கரம் நின்றுவிடும். படைப்பு சக்கரத்திற்கு தடையாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் அந்த செயல்களை செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பற்றற்று கர்மம் செய்வதால் பரமாத்மாவை அடையலாம். முன்பு ஜனகர் முதலானோரும் கர்மங்களை ஆற்றித்தான் பேறு பெற்றார்கள். உலகத்தார் மேன்மக்களான பெரியோர்களின் வழியை பின்பற்றுபவராகவே பெரியோர்களின் பெரியோர்களும் கர்மங்களை ஆற்றத்தான் வேண்டும். பகவானுக்கு கர்மங்களே கிடையாது. ஆயினும் அவரும் உலகிற்கு வழிகாட்டியாக கர்மங்களை ஆற்றுகிறார். பகவானுக்கு கர்மங்கள் கட்டுப்படுத்தாது. அவர் கடமை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்மங்களை ஆற்றுகிறார். ஞானிக்கும் கடமைகள் கிடையாது. அவரு உலகத்திற்கு வழிகாட்டியாக கர்மங்களை ஆற்றத்தான் வேண்டும். ஞானி கர்மங்களை செய்யாமல் விட்டுவிட்டோ கர்மங்களை செய்யாமல் விடலாம் என்ற உபதேசம் செய்தோ எவ்விதத்திலும் மக்களை கடமைகளிலிருந்து வலுவச் செய்யக்கூடாது. ஞானி தானும் கர்மங்களை ஆற்றி மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமல் விட்டு விடுவதற்கு மக்களுக்கு உபதேசம் செய்து கர்மத்தில் ஈடுபட்ட மனிதர்களை கலைக்காமல் இருப்பதுதான் ஞானிகளுக்கும் உசிதமாகும். இவ்விதம் கர்மங்களை ஆற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி அர்ஜுனனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் பரமாத்மா. இதெல்லாம் நீ செய்யணும். இந்த எதையுமே நீ நிறுத்தாமல் கர்மங்களை உங்கள் வர்ண ஆசிரம இயல்பு குணங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கடமைகளை ஆற்றிக்கொண்டு அதில் பற்று வைக்காமல் இருந்து கொண்டு பகவானை அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.